ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜெய். வெல்கம் டு TWJ யூடியூப் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் லேக்கோட முக்கியமான ஒரு டேட்டா ஸ்டோரான லேக் ஹவுஸ் பற்றி பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவெண்ட் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது, லேக் ஹவுஸ் மாதிரியே. சரி, ஓகே, எதை பற்றி பார்க்க போகிறோம்? ஈவெண்ட் ஹவுஸ். அதை மட்டும் பேரை நான் போட்டுக்கிறேன், ஈவெண்ட் ஹவுஸ். ஓகே, இந்த ஈவெண்ட் ஹவுஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ டேட்டா ஸ்டோர். இட் இஸ் அ டேட்டா ஸ்டோர் belongs to one lake. ஓகே, ஸோ இந்த ஈவெண்ட் ஹவுஸ் நம்ம கிரியேட் பண்ணாலுமே பை டிஃபால்ட்டாக அது போய் எங்கே ஸ்டோர் ஆகும்? ஒன் லேக்கில் தான் ஸ்டோர் ஆகும். ஒன் லேக்னா என்னன்னு சொல்லிட்டு புரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் இந்த ஃபேப்ரிக் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அது பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட லேக் ஹவுஸ்னு ஒரு டேட்டா ஸ்டோர் இருக்கப்போ இந்த ஈவெண்ட் ஹவுஸ்ன்ற டேட்டா ஸ்டோர் எதுக்கு அப்படின்ற கேள்வி வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எல்லாம் என்ன தோணியிருக்கும், ஒய் ஈவெண்ட் ஹவுஸ் instead of lake house. See, லேக் ஹவுஸ் நம்ம எப்போ யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பேட்சாக நமக்கு டேட்டா வருது. லைக் 1 மில்லியன் டேட்டா எனக்கு ஒரு நாளைக்கு வரும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம லேக் ஹவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 1 மில்லியன் டேட்டா ஒரு வாரத்தில் வரும் அப்படின்ற பட்சத்தில் லேக் ஹவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பேட்ச். லேக் ஹவுஸ் is suitable for storing large volume batch data. ஓகே, பேட்சாக வருது, ஒரு நாளைக்கு ஒரு தடவை எனக்கு டேட்டா வரும், இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை எனக்கு டேட்டா வரும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து லேக் ஹவுஸ்க்கு போகலாம். ஈவெண்ட் ஹவுஸ் எப்போ நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, when we have லைவ் டேட்டா. லைவ் டேட்டானா என்ன? இப்போ கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு, எனக்கு கிரிக்கெட் மேட்சோட டேட்டா எப்படி வருது? வீடியோ உங்களுக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரில் ப்ளே ஆகுதுல, எப்படி ப்ளே ஆகுது? லைவாக ப்ளே ஆகுது. அப்போ அந்த வீடியோ டேட்டா எனக்கு லைவாக வருது. லைவாக வந்து அந்த லைவ் டேட்டா ப்ராசஸ் பண்ணி அதில் ஆடுன்னு ஒன்று ஆட் பண்ணி உங்களுக்கு லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க தெரியுமா? இந்த மாதிரி லைவ் டேட்டாலாம் எங்கே ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவெண்ட் ஹவுஸ். we will store the live data. ஆர் இது என்னன்னு இன்னொரு விதமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீமிங் டேட்டா இன் ஈவெண்ட் ஹவுஸ். ஓகே, ஈவெண்ட் ஹவுஸில் எங்கே ஸ்டோர் பண்ணுவோம்? நமக்கு லேக் ஹவுஸில் SQL டேட்டா பேஸ் மாதிரி டேபிள்ஸ் இருக்கும். ஈவெண்ட் ஹவுஸில் அந்த டேட்டா பேஸோட பேர் என்னன்னு பார்த்தோன்னா KQL டேட்டா பேஸ். So we will store this data in KQL database. We will store this live data in KQL database in event ஹவுஸ். சாரி கைஸ், ஈவெண்ட் ஸ்ட்ரீம் இல்லை. ஈவெண்ட் ஸ்ட்ரீம்னா என்னன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஈவெண்ட் ஹவுஸ். இந்த ஈவெண்ட் ஹவுஸ் எங்கே இருக்குது? ஒன் லேக்குள்ளே இருக்குது. ஒன் லேக்குள்ளே இருக்க ஈவெண்ட் ஹவுஸ்க்குள்ளே இருக்க இந்த KQL டேட்டா பேஸில் தான் நம்ம அந்த லைவ் டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, KQL அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ query லாங்குவேஜ் சிமிலர் டு SQL. KQLோட ஃபுல் ஃபார்ம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, குஸ்டோ query லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. SQL இருக்கப்போ நமக்கு எதுக்கு KQL அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ரியல் டைமாக டேட்டா வருது, அந்த டேட்டாவில் ஒரு ப்ராசஸிங் நீங்கள் பண்ண போகிறீங்க. ரியல் டைமாக எனக்கு 3 சென்சார்லேருந்து டேட்டா வருது, டக்குன்னு ஒரு செகண்டுக்கும் எனக்கு 3 சென்சார்லேருந்து டேட்டா வருது. இந்த 3 சென்சார்லேருந்து வர ரியல் டைம் டேட்டாவை ரியல் டைமாக நான் ப்ராசஸ் பண்ணணும்.
லைக் அக்ரிகேட்டோ இல்லை குரூப் பையோ இல்லை ஜாயினோ இல்லை விண்டோ ஃபங்க்ஷன்ஸோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணோன்னா எனக்கு எஸ்கியூஎலை விட கேக்யூஎல் வந்து இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ கேக்யூஎல் குஸ்டோ கொரி லாங்குவேஜ் வில் ஒர்க்ஸ் வெல் அண்ட் ஃபாஸ்ட் கம்பேர் டு ஓகே. இது வெல் அண்ட் ஃபாஸ்ட் வித் எந்த டேட்டாவோட இது வந்து வெல் அண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும்? வெல் அண்ட் ஃபாஸ்ட் வித் லைவ் டேட்டா கம்பேர் டு எஸ்கியூஎல். ஓகே, இப்போ ஈவெண்ட் ஹவுஸ்னால் என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது, அதை பற்றிலாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம எப்படி ஈவெண்ட் ஹவுஸை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேராக ஃபேப்ரிக் போங்க. ஃபேப்ரிக் போயிட்டு இது நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்த லேக் ஹவுஸ் இதை நான் அப்படியே க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நமக்கு லேக் ஹவுஸ் பற்றி எதுவுமே தேவையில்லை, ஏன்னா நம்ம லேக் ஹவுஸை மாஸ்டர் பண்ணிட்டோம். இந்த நோட் புக் 1 இருக்குல்ல, இதை நான் என்ன பண்ணுறேன், என்னோட நோட் புக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னா இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி மூவ் டு நோட் புக்ஸ்னு கொடுத்தீங்கன்னா போதும், அது அங்கே போயிடும். சிம்பிள். இப்போ நான் என்ன கிரியேட் பண்ண போகிறேன், ஈவெண்ட் ஹவுஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணணும். அந்த ஃபோல்டருக்கு நான் ஈவெண்ட் ஹவுஸ்ன்னு பேர் வைக்கிறேன். ஓகே, ஈவெண்ட் ஹவுஸ் நான் பேர் வச்சுட்டப்பா. இப்போ எனக்கு ஈவெண்ட் ஹவுஸ் ஃபோல்டர் கிரியேட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நான் போயிட்டு எனக்கு ஈவெண்ட் ஹவுஸ் வேணும் அப்படின்னா ப்ளஸ் நியூ ஐட்டம் ஐக்கானை கிளிக் பண்ணி இங்கே ஈவெண்ட் ஹவுஸ் காட்டுதான்னு பார்ப்போம். இங்கே ஈவெண்ட் ஹவுஸ் காட்டுது. காட்டலைன்னா இந்த ஃபில்டர் பை கீவேர்டில் போயிட்டு நீங்கள் ஈவெண்ட் ஹவுஸ்ன்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈவெண்ட் ஹவுஸ் காட்டும். ஸோ நான் இங்கே காட்டுற ஈவெண்ட் ஹவுஸே கிளிக் பண்ணிட்டு நான் என்னோட ஈவெண்ட் ஹவுஸ்க்கு நான் என்ன பேர் வைக்கிறேன்னா மை ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் ஹவுஸ் அப்படின்ட்டு பேர் நான் வைக்கிறேன். இப்போ என்னோட ஈவெண்ட் ஹவுஸ் கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஈவெண்ட் ஹவுஸ் கிரியேட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்ட்டு எப்படி பார்க்குறது? ஓகே, அப்படின்னு எப்படி பார்க்குறது அப்படின்னா இங்கே அதுவே உங்களுக்கு சொல்லுது, வெல்கம் டு ஈவெண்ட் ஹவுஸ், யூ ஜஸ்ட் கிரியேட் அ பவர்ஃபுல் கேக்யூஎல் டேட்டா பேஸ் ஒர்க்ஸஸ் ஃபார் ஹேண்ட்லிங் அண்ட் அனலைசிங் லார்ஜ் வால்யூம் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஓகே, நம்ம ஈவெண்ட் ஹவுஸ் தானே கிரியேட் பண்ணோம், கேக்யூஎல் டேட்டா பேஸ் நம்ம கிரியேட்டே பண்ணலையே, எப்படி அது கிரியேட் ஆச்சு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, when you are trying to create a event house, நீங்கள் ஈவெண்ட் ஹவுஸ் கிரியேட் பண்ணும்போதே உங்களுக்கு கேக்யூஎல் டேட்டா பேஸ் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். ஸோ அதை நான் எங்கே போய் பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம கிரியேட் பண்ண மை ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் ஹவுஸ்ன்ற ஈவெண்ட் ஹவுஸ், அதுக்குள்ளே மை ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் ஹவுஸ்ன்னு ஒரு கேக்யூஎல் டேட்டா பேஸ் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இதுதான் இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணி ஈவெண்ட் ஹவுஸ் கிரியேட் பண்ணி கொடுத்த கேக்யூஎல் டேட்டா பேஸ். இதில் வந்து இப்போதைக்கு எந்த டேபிளும் இல்லை, நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், டேட்டாவை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை என்ன வேணால் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் என்ன பண்ணலான்னா லோக்கல் ஃபைல், இப்போ உங்கள்கிட்ட ஒரு sales.csvன்னு இருக்குது, employees.csvன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபைலை வந்து டேரெக்டாக இதில் டேபிளாக அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிட்டு அந்த டேட்டாவை நம்ம கொரி பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா இங்கே கெட் டேட்டான்ற ஆப்ஷனை கொடுத்து இங்கே லோக்கல் ஃபைல் இருக்குல்ல, அது கொடுத்தீங்கன்னா என்னென்னா இப்போ இந்த கேக்யூஎல் டேட்டா பேஸ்க்குள்ளே நீங்கள் உங்களோட லோக்கல் டிவைஸ் உங்கள் கம்ப்யூட்டரில் வச்சுருக்க ஃபைலே இப்போ லோட் பண்ண போகிறீங்க. ஓகே, அதுக்கு ஒரு டேபிள் நீங்கள் க்ரியேட் பண்ணும். ப்ளஸ் நியூ டேபிள் கிளிக் பண்ணிட்டு நான் என்ன டேபிள் யூஸ் பண்ண போகிறேன்னா 4 டேபிள்ஸ் லோட் பண்ண போகிறேன். எம்ப்ளாயீஸ், டிபார்ட்மெண்ட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் சம்வாட் இன்னொரு டேபிள் இருக்குது, அது பேர் தெரியல, அதையும் நான் லோட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் எம்ப்ளாயீஸ்னு ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணிட்டேன். ஃபைனா, இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த டேபிளில் என்ன டேட்டா லோட் பண்ண போகிறேன், அதுக்கு எனக்கு சிஎஸ்வி டேட்டா இருக்கலாம், எதோ வேணா இருக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் அந்த ஃபைலோட சைஸ் வந்து 1 GBக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கு எக்ஸீடடாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணி லோட் பண்ணிக்கலாம். அந்த ஃபைலை ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் எம்ப்ளாயீஸ் டேட்டாவை லோட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் டேட்டா லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்பெக்டர்ன்ற ஆப்ஷனை கொடுக்கறதுக்கு நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணணும். இங்கே ஃபர்ஸ்ட் ரோ ஹெட்டர் அப்படின்னா இப்போ நம்ம நோட்புக்கில் நம்ம டெல்டா டேபிளில் ரைட் பண்ணும்போது ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஹெட்டர் ட்ரூன்னு கொடுத்தோம்ல, அப்படி கொடுத்தா தான் இந்த ரோ வந்து ஹெட்டர் வரும். இல்லைனா இந்த காலம் நேம்னு இருக்கும். புரியுதா? உங்களோட காலம் நேம் ஃபர்ஸ்ட் ரோவாக போயிடும். ஃபர்ஸ்ட் ரோ ஹெட்டர் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க டேட்டா வந்து காலம் நேமாக வரும். ஆக்சுவலி காலம் நேம் தான், எம்ப்ளாயி ஐடி, நேம், டிபார்ட்மெண்ட் ஐடி. ஓகே, ஸோ ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போது இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இது லோடாக ஸ்டார்ட் பண்ணும். லோடாக ஸ்டார்ட் பண்ணோடனே என்ன பண்ணுங்கள், க்ளோஸுன்ற இங்கே ஃபுல் லோட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு உங்களோட டேபிள் க்ரியேட் ஆகிடும்.
நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு ஃபைலை வச்சு ஈஸியாக கேக்யூஎல் டேட்டா பேஸில் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அந்த டேபிளில் அந்த டேட்டாவை இன்சர்ட்டுமே பண்ணிட்டோம். புரியுதா? ஸோ கேக்யூஎல் டேட்டா பேஸில் இது ரொம்பவே ஈஸிங்க. பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஜெஸ்டட் த டேட்டா நீங்கள் காட்டுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கிரியேட் பண்ண டேபிள் பார்த்தீங்கன்னா கேக்யூஎல் டேட்டா பேஸில் இருக்கும். டேபிள்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, எம்ப்ளாயீஸ்ன்ற டேபிள். இந்த எம்ப்ளாயீஸ்ன்ற டேபிளை வந்து நம்ம லோட் பண்ணிட்டோம்ப்பா கேக்யூஎல் டேட்டா பேஸில். இங்கே பாருங்கள், எம்ப்ளாயின்ற டேபிளை நம்ம லோட் பண்ணிட்டோம். சிமிலராக இன்னும் ஒரு 2-3 டேபிளை கிரியேட் பண்ணி அதில் டேட்டாவை லோட் பண்ண போகிறேன் ஈவெண்ட் ஹவுஸ்க்குள்ளே. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், திரும்பியும் இங்கே மை ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் ஹவுஸ் இருக்குல்ல கேக்யூஎல் டேட்டா பேஸ்க்குள்ளே, அதை கிளிக் பண்ணுறேன், கெட் டேட்டா கொடுக்குறேன், லோக்கல் ஃபைல்ஸ் கெயின், வேறு எதையும் கிளிக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சிமிலராக நான் என்ன பண்ணுறேன், இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு கெட் டேட்டா லோக்கல் ஃபைல் இதை நீங்கள் கிளிக் பண்ண அப்புறம் இங்கே ப்ளஸ் நியூ டேபிள் இருக்குல்ல, இப்போ நான் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளில் கிரியேட் பண்ண போகிறேன். டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளுக்கு ஒரு டேட்டாவை லோட் பண்ண போகிறோம் இப்போ. ஓகே, டிபார்ட்மெண்ட்ஸ், வேர் ஆர் யூ ஹியர். ஸோ அகைன் நீங்கள் என்ன பண்ணணும், ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வாஸ் ஹெடர் வந்து எனேபிளில் தான் இருக்குது. நான் ஃபினிஷ் கொடுத்துட்டு லோட் கொடுத்துட்றேன். எனக்கு இங்கே டேட்டா லோட் ஆன உடனே டேட்டா இஸ் இன்ஜெஸ்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷன் காட்டினோடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னும் நமக்கு என்னென்ன டேபிள் தேவையோ அந்த டேபிளை லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நான் உங்களுக்கு கேக்யூஎலோட பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லித்தரேன். ஓகே ஃபைன். இப்போ இந்த டேட்டாவும் இன்ஜெஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இவனை க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட 2 டேபிளும் இங்கே கிரியேட் ஆகிடுக்கு. ஒன்று எம்ப்ளாயீஸ், இன்னொன்று டிபார்ட்மெண்ட்ஸ். எனக்கு இன்னொரு டேபிளும் வேணும்ப்பா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், கெட் டேட்டா கொடுத்துட்டு லோக்கல் ஃபைல் கொடுக்குறேன். அந்த டேபிளோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ். இந்த ப்ராஜெக்ட்ஸுன்ற டேபிள் எதுக்குள்ளே இருக்குது, இங்கே இருக்குது, எம்ப்ளாயீஸ், டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஃபைனா, இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டு இப்போ இது டேட்டா இஸ் இன்ஜெஸ்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு இங்கேயுமே காட்டணும். இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும், நான் உங்களுக்கு 3 டேபிளை எப்படி கிரியேட் பண்ணி அந்த டேபிளில் டேட்டாவை லோட் பண்ணி கேக்யூஎல் டேட்டா பேஸில் அது எப்படி வியூ ஆகுது, அது எப்படி ரெப்ரசன்டேஷன் ஆகியிருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ இந்த டேபிளெல்லாம் கிரியேட் ஆன உடனே நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக ஒரு கேக்யூஎல் கொரி எடிட்டரை ஓப்பன் பண்ணி நம்ம கேக்யூஎல் கொரியை மாஸ்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எனக்கு இப்போ இந்த டேட்டாலாம் லோட் ஆகிடுச்சு, இன்ஜெஸ்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் 3 டேபிளுமே லோட் ஆகிடுச்சு. இப்போது கேக்யூஎல் கொரி போடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்பியும் இங்கே கெட் 3 டாட்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு கெட் டேட்டாக்கு பதிலாக கொரி டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். இப்போது உங்களுக்கு இது நீங்கள் கொடுத்த உடனே கேக்யூஎல்ஏ ஃபேப்ரிக்கே நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு கொரி கொடுத்து இப்படி தான் இருக்கும் கேக்யூஎல் சின்டெக்ஸ், நீ இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டேபிளை செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனை மட்டும் காமிச்சிட்டு போயிடுச்சு. பட் நமக்கு இது தேவையில்லை. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து கேக்யூஎலை பார்க்க போகிறோம். கேக்யூஎல்ல எனக்கு இப்போ 3 டேபிள்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டிபார்ட்மெண்ட்ஸ், எம்ப்ளாயீஸ், ப்ராஜெக்ட்ஸ். எனக்கு எம்ப்ளாயீஸ் டேபிளில் இருக்க டேட்டாவை மட்டும் பார்க்கணும், ஃபுல் டேட்டா பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த டேபிளோட நேமை மட்டும் டைப் பண்ணால் போதும். எம்ப்ளாயீஸ்ன்னு டைப் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எம்ப்ளாயி டேபிளில் இருக்க என்டையர் டேட்டாவுமே ஷோ ஆக ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்களா, எம்ப்ளாயீஸ் டேபிளில் இருக்க எல்லா டேட்டாவுமே வந்துருச்சு. சிமிலராக நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா செமிகாலன் வச்சுட்டு கீழே வந்துட்டு எனக்கு இப்போ டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளில் இருக்க எல்லா டேட்டாவுமே பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணலாம். டிபார்ட்மெண்ட்ஸ் டைப் பண்ணிட்டு அகைன் செமிகாலன் வச்சுட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ரன் பண்ணணும். ஓகேவா, இப்போ நமக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளில் இருக்க எல்லா டேட்டாவுமே காட்டுது. சிமிலராக ப்ராஜெக்ட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு செமிகாலன் வச்சு ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்க ப்ராஜெக்ட்ஸ் டேபிளில் இருக்க டேட்டா மட்டும் காட்டும். ஃபைனா, உங்களுக்கு ஒரு டேபிளில் இருக்க எல்லா டேட்டாவுமே எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு கேக்யூஎல் கொரி வச்சு. ஃபைனா, இப்போது இந்த கேக்யூஎல் கொரியை வச்சு எப்படி ஃபில்டர் பண்ணி ஒரு டேட்டாவை பார்க்குறது. இப்போ டிபார்ட்மெண்ட்ஸும் கொடுத்தா டிபார்ட்மெண்ட் டேபிளில் இருக்க எல்லா டேட்டாவும் வருது. அதில் இருக்க எனக்கு இந்த 2 காலம் மட்டும்தான் வேணும். ஃபில்டரில் செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம் ஃப்ரம்
இந்த டேபிள் நேம் சொல்லிட்டு எஸ்கியூஎல்ல கொடுப்போம்ல, அது எப்படி கேக்யூஎல்ல போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டேபிளோட நேமை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கே பைப் ஆப்ரேட்டர் கேக்யூஎல்லே போடுது. பட் அப்படி உங்களுக்கு தெரில, இல்லை அந்த பைப் ஆப்ரேட்டர் ஒருவேளை உங்களோட ஃபேப்ரிக்கில் இருக்க கேக்யூஎல் போடலை அப்படின்னா நீங்கள் என்டர் கொடுத்துட்டு பைப் ஆப்ரேட்டர் போட்டுட்டு ப்ராஜெக்ட்னு ஒரு கீவேர்டு இருக்குது கைஸ். ப்ராஜெக்ட்ன்ற கீவேர்டு வந்து சிமிலர் டு செலக்ட் கீவேர்டு இன் எஸ்கியூஎல். இப்போது நீங்கள் என்னென்ன காலம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்குது, டிபார்ட்மெண்ட் நேம் இருக்குது. எனக்கு என்ன வேணும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் நேம், மேனேஜர், லொக்கேஷன். ஃபைனா, இந்த 3 காலம் மட்டும்தான் வேணும். அப்போ நீங்கள் அந்த 3 காலமோட நேமையும் இங்கே டைப் பண்ணணும். டிபார்ட்மெண்ட் அதுவே காட்டுது பாருங்கள், டிபார்ட்மெண்ட் நேம் கமா மேனேஜர் கமா லொக்கேஷன். இந்த 3 காலமோட நேம் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரன் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த 3 காலம் மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ ப்ராஜெக்ட்ன்ற கீவேர்டு சிமிலர் டு செலக்ட் கீவேர்டு இன் எஸ்கியூஎல். அப்படின்னா என்னென்னா, எஸ்கியூஎல்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இந்த டேபிள் போட்டிங்கன்னா அந்த டேபிள் இருக்க எல்லா காலமும் வரும். அதுக்கு பதிலாக நீங்கள் இதில் டிபார்ட்மெண்ட்ஸ்னு போட்டிங்கனாலே போதும், எல்லா காலமும் வந்துடும் அந்த டேபிளில். ஒரு வேளை நீங்கள் செலக்ட் ப்ராஜெக்ட் கமா டிபார்ட்மெண்ட் நேம் கமான்னு நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க தெரியுமா, அந்த மாதிரி செலக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு இதில் எஸ்கியூஎல்ல செலக்ட்ன்ற கமாண்டை யூஸ் பண்ணுவீங்க செலக்ட் பண்ணுறப்போ. அதுவே கேக்யூஎல்ல ப்ராஜெக்ட் இருக்குது தெரியுமா, ப்ராஜெக்ட்ன்ற கமாண்டு தான் சிமிலர் டு என்ன சொல்லலாம், செலக்ட் கமாண்ட் இன் எஸ்கியூஎல்னு சொல்லலாம். ஸோ இதை நான் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் என்னோடய நோட்டில் போட்டு இதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த அவுட்புட்டும் உங்களுக்கு இந்த கொரி போட்டு கேக்யூஎல் கொரி போட்டு உங்களுக்கு இந்த அவுட்புட் வந்ததில்ல. இதுவே நீங்கள் எஸ்கியூஎல்ல போடணும் அப்படின்னா என்ன போட்டிருப்பீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க இதை பார்க்குறதுக்கு முன்னாடியே. ஆனால் நானும் உங்களுக்கு சொல்லிடுறேன், இது நீங்கள் எப்படி போட்டிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் டிபார்ட்மெண்ட் நேம் கமா மேனேஜர் கமா லொக்கேஷன் from departments. SQL டேபிள் நேமை லாஸ்ட்டில் போட்டிருக்கோம், KQL டேபிள் நேமை ஃபஸ்ட்டில் போட்டிருக்கோம். SQL என்ன பண்ணியிருக்கோம், செலக்ட்ன்ற கமாண்டை யூஸ் பண்ணி காலம்ஸை செலக்ட் பண்ணியிருக்கோம், நமக்கு தேவையான காலம்ஸை. KQL என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு கலர் யூஸ் பண்ணுறேன், ப்ராஜெக்ட் அப்படின்ற கமாண்டை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான காலம்ஸை செலக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். புரியுதா? நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா எதையும் எஸ்கியூஎல்லையும் கேக்யூஎல்லையும் ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது கேக்யூஎல்ல எப்படி ஒரு டேபிளில் இருக்க எல்லா காலம்ஸ் டேட்டாவும் ஃபில்டர் பண்ணி செலக்ட் பண்ணி எடுக்கிறது, எனக்கு தேவையான காலம்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி எடுக்கிறதுன்றதை பற்றி பார்த்தோம். ஃபில்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது கேக்யூஎல்ல. இப்போ என்னன்னா, எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளில் இருக்க டிபார்ட்மெண்ட் நேம் காலம், மேனேஜர் காலம், லொக்கேஷன் காலம் எல்லாம் ஓகே வந்துருச்சு. ஆனால் எனக்கு எப்படி டேட்டா வேணும்னா, எனக்கு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் நேம் சேல்ஸ்ன்னு இருக்குல்ல, அதில் இருக்க டேட்டா மட்டும் வந்தால் போதும், மேனேஜ்மெண்ட், ஐடி, மார்க்கெட்டிங் இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போது டிபார்ட்மெண்ட்ஸுன்ற டேபிள் நேமா அதுக்கு கீழேயே நீங்கள் என்ன பண்ணணும், ஃபில்டரை போட்டுடணும். ஃபில்டரை போட்டுட்டு ஃபில்டரில் என்ன பண்ண போகிறோம், டிபார்ட்மெண்ட் நேம் உங்களுக்கு வேர் கண்டிஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும். வேர்னா என்னென்னா ஃபில்டர் டிபார்ட்மெண்ட் நேம் ஈக்குவல் டு கொட்டேஷனுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணலாம், சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ரன் பண்ணுங்கள், முடிஞ்சு. இப்போ எனக்கு சேல்ஸில் இருக்க டேட்டா மட்டும் வந்துருச்சு. இப்போது எனக்கு இந்த வேர் கண்டிஷனில் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்னும் போது நம்ம ஈக்குவல் டு யூஸ் பண்ணுறோம். இதுவே நம்ம 2 வேல்யூ வேணும், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவனும் வேணும், ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவனும் வேணும். அப்படின்னா இந்த ஈக்குவல் டு எடுத்துகிட்டு இந்த கொரி அப்படியே இருக்கட்டும், நான் கீழே போடுறேன், இல்லைனா இதிலே மாற்றுறேன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்னுன்ற ஒரு ஆப்ரேட்டரை எஸ்கியூஎல்ல யூஸ் பண்ணுவோம். சேம் அதே இன் ஆப்ரேட்டரை நம்ம இங்கேயுமே யூஸ் பண்ணலாம் கைஸ். சேல்ஸ் கமா இன்னொரு டிபார்ட்மெண்ட் என்ன, ஐடின்ற டிபார்ட்மெண்ட். ஸோ இங்கே கர்சரை இங்கே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் போட்ட கொரி வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் நீங்கள் அதை செலக்ட் பண்ணால் தான் ரன் பண்ண முடியும்.
இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஐடின்றதுக்கு வந்து டிஓ கேப்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துருச்சா? இந்த 2 டேட்டா மட்டும் வந்திருக்கு. இப்போது ஃபில்டர் கண்டிஷனில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஃபில்டர் கண்டிஷனில் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ எனக்கு என்ன வேணும்னா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் தவிர எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாட் இன்னும் ஒன்று இருக்குது. இப்போது நாட் இன் அப்படின்றதுல போயிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா வந்துடும். சரி, ஓகே. இப்போ வந்து ஃபில்டர் முடிஞ்சிருச்சு. ஃபில்டர் முடிஞ்சோடனே நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த ஆப்ரேஷன் ஜாயின் ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஓகே, ஜாயின் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் இந்த வேர் கண்டிஷனை ரிமூவ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் எம்ப்ளாயிஸ் டேபிளை செலக்ட் பண்ணுறேன் கைஸ். எம்ப்ளாயிஸ் டேபிளை செலக்ட் பண்ணுறேன். எம்ப்ளாயிஸ் டேபிள் செலக்ட் பண்ணி அதில் இருக்க டேட்டாவை பார்க்குறேன். எனக்கு எம்ப்ளாயிஸ் டேபிளில் இவ்வளோ டேட்டா இருக்குது. எம்ப்ளாயி ஐடி, நேம், டிபார்ட்மெண்ட் ஐடி, ஐடி டேட், சேலரின்னு இருக்குது. ஸோ இதே மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஐடின்ற காலம் இருக்கும். அதுதான் காமன் காலம். அப்போ இந்த 2 டேபிளையும் ஜாயின் பண்ணுறதுக்கு பாருங்கள், டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற டேபிளை நான் கொரி பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ரன் கொடுக்குறேன். இப்போ டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளில் உங்களுக்கு என்னென்ன இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்குது. சிமிலராக எம்ப்ளாயிஸ் டேபிள்லையும் உங்களுக்கு எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்குது. இந்த 2 டிபார்ட்மெண்ட் ஐடி தான் ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இது எம்ப்ளாயி டேபிள், சரியா? இந்த எம்ப்ளாயி டேபிளில் இருக்கிற டேட்டாவை நான் எடுத்துகிட்டு போய் என்னோட குட் நோட்ஸில் போடுறேன். ஃபைனா, இது எம்ப்ளாயி டேபிள். இப்போது சிமிலராக நான் டிபார்ட்மெண்ட் டேபிளில் போய் காட்டுறேன். டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் கொரி பண்ணுறேன். எனக்கு இப்போ டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளோட டேட்டா கிடைக்குது. இதையும் எடுத்துகிட்டு போயிட்டு நான் என்னோட நோட் பேடில் போடுறேன். இப்போ நமக்கு இங்கே என்ன காட்டுதுன்னு பார்ப்போம். இதில் போனோன்னா எனக்கு எம்ப்ளாயி டேபிளையும் டிபார்ட்மெண்ட் டேபிளையும் ஜாயின் பண்ணி எனக்கு இப்போ இதில் என்ன ரெக்குவயர்மெண்ட்னா இந்த 2 டேபிளையும் நான் ஜாயின் பண்ணுறோம் கைஸ். 2 டேபிளையும் ஜாயின் பண்ணி ஒரே டேபிளாக மாற்றணும். ஐ நீட் டு ஜாயின் திஸ் 2 டேபிள்ஸ். ஜாயின் என்ன, ஒன்று சேர்க்க போகிறோம். இந்த 2 பேரையும் ஒன்று சேர்த்து ஒரே டேபிளாக மாற்ற போகிறோம். ஸோ ஐ நீட் டு ஜாயின் திஸ் 2 டேபிள்ஸ் அண்ட் மேக் இட் அஸ் அ 1 டேபிள். அப்படி ஜாயின் பண்ணோன்னா நமக்கு ஒரு க்ரைட்டீரியா தேவைப்படும். என்ன க்ரைட்டீரியா? 2 டேபிளையும் எனக்கு காமனான ஒரு காலம் இருக்கணும். காமனான காலம் என்ன? 2 டேபிளையும் காமனான காலம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஐடின்ற இந்த காலம் தான். அது எப்படி காமனான காலம் நீ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியில் இருக்க வேல்யூ பாருங்கள். 101 இருக்குது, 102 இருக்குது, 103 இருக்குது. டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடியிலையும் 101, 102, 103 1 வேல்யூ எக்ஸ்ட்ராவே இருக்குது. அது பிரச்சனை இல்லை. இப்போ என்ன ஆகுனா இந்த 2 டேபிளையும் ஜாயின் பண்ணும்போது இங்கே இருக்க இந்த 101 ரெண்டுமே போயிட்டு இங்கே இருக்க இந்த 101ஓட மேப் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த 101 போய் இந்த 101ஓட ஜாயின் ஆகும். இந்த 101 போய் இந்த 101ஓட ஜாயின் ஆகும். இங்கே இருக்க 101ஓட ஜாயின் ஆகும். சிமிலராக இந்த 102 போய் இங்கே இருக்க 102ஓட ஜாயிண்ட் ஆகிட்டு திரும்பியும் இந்த 102 போயிட்டு இந்த 102ஓட ஜாயிண்ட் ஆகும். அதே மாதிரி 103 வந்து இங்கே 103ஓட ஜாயின் ஆகும். இந்த 104க்கு ஜாயின் க்ரைட்டீரியா இன்னர் ஜாயின் போட்டிங்கன்னா அங்கேயும் 104 இருந்தால் மட்டும்தான் ஜாயின் ஆகும், இல்லைனா ஒமிட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது எப்படி இங்கேருந்து அங்கே வந்ததுன்னு தெரில. ஓகே, ஒமிட் ஆகிடும். ஃபைனா, இப்போது உங்களுக்கு ஜாயின் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது எப்படி கொரியில் போட்டு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எந்த டேபிளை எந்த டேபிளோட ஜாயின் பண்ண போகிறீங்க? எம்ப்ளாயீஸ்ன்ற டேபிளை டிபார்ட்மெண்ட்ஸுன்ற டேபிளோட ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ ஜாயின் கண்டிஷன் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு ஜாயின் அப்படின்ற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா என்ன ஜாயின் யூஸ் பண்ண போகிறீங்க, கைண்ட் அப்படின்றதில் கொடுக்கணும். ஈக்குவல் டு இன்னர். அப்போனா இன்னர் ஜாயின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி இல்லை 101, 102, 103 மட்டும்தான் இருக்குது. ஆனால் டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடியில் 101, 102, 103, 104 இருக்குது. ஸோ இன்னர் ஜாயின் போட்டிங்கன்னா என்ன ஆகுனா இங்கே 101, 102, 103 மட்டும்தானே இருக்குது. இங்கேயும் 101,
102 103 இந்த 3 மட்டும்தான் செலக்ட் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மேட்சிங் காலம்ஸ், ஐ மீன் மேட்சிங் ரோஸ் 101 to 103 இந்த 2 டேபிளையும் இருக்குது. ஸோ இது மட்டும் தான் எடுக்கும், இந்த 104 எடுக்காது. இதுவே லெஃப்ட் ஜாயின் போட்டோன்னா என்ன ஆகும்னு பார்த்தோன்னா இந்த டேபிளில் இருக்க எல்லாமே வரும். ஸோ 103 வரைக்கும் தான் இதில் இருக்குது. ஸோ 103 வரைக்கும் இதுலேருந்து வரும், அவ்வளோதான். இந்த 104 அகைன் ஒமிட் ஆகிடும். இதே ரைட் ஜாயின் போட்டிங்கன்னா இந்த டேபிளில் இருக்க எல்லாமே வரும், 101 102 103. ஸோ 101க்கு இந்த ரெண்டு ரோவோட ஜாயின் ஆகும், 102 போய் இந்த 2 ரோவோட ஜாயின் ஆகும், 103 போயிட்டு இந்த 2 ரோவோட ஜாயிண்ட் ஆகும், 104 இந்த டேபிளோட ஜாயிண்ட் ஆகும். பட் இந்த வேல்யூஸ்க்கெல்லாம் என்ன வேல்யூஸ் வரும்னா நல்னு வரும். லைக் எம்ப்ளாயி ஐடிக்கு நல் வரும், நேமுக்கு நல் வரும், நியூ டேட் ஐ மீன் ஹையர் டேட் அண்ட் சேலரிக்கும் நல் வேல்யூஸ் வரும். நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணி தெளிவாக காட்டுறேன். ஸோ கைண்ட் ஈக்குவல் டு இன்னர்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும். எதை வச்சு இந்த 2 டேபிளும் ஜாயின் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்ற காலம் தான். ஸோ எப்படி 2 டேபிளில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடின்ற காலமை பேஸ் பண்ணி தான் இந்த 2 டேபிளும் ஜாயிண்ட் ஆக போகுது. ஃபைனா? ஸோ ஜாயின் ஆப்ரேட்டரில் நம்ம ஜாயின் கண்டிஷனும் கொடுத்துட்டோம். ஜாயின் கைண்ட் ஈக்குவல் டு இன்னர். ஓகே, எந்த டேபிளோட ஜாயின் ஆக போகுதுன்னு கொடுக்கணும் கைண்டுக்கு அப்புறமா. ஸோ டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எந்த டேபிள், லெஃப்ட் டேபிள் என்ன, எம்ப்ளாயீஸ். இந்த எம்ப்ளாயி டேபிள் கூட என்னத்தை ஜாயின் பண்ண போகிறோம், டிபார்ட்மெண்ட்ஸுன்ற டேபிள். ஸோ அதுக்கு நீங்கள் ஜாயின்ன்ற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டு என்ன டைப் ஆஃப் ஜாயின், இன்னர் ஜாயினா, லெஃப்ட் ஜாயினா, ரைட் ஜாயினா அப்படின்றத கொடுக்க போகிறீங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த டேபிள் இந்த டேபிளோட ஜாயின் ஆக போகுது கொடுத்துட்டு எந்த காலமை பேஸ் பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம். ஐ மீன் இந்த இதில் வந்து எது 2 டேபிள்லையும் இருக்க காமன் காலம் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா போதும். ரன் கொடுத்தீங்கன்னா 2 டேபிளும் ஜாயின் ஆகும். இங்கே உங்களுக்கு என்ன இது வருது, டேபிள் ஆப்ரேஷன் ஃபெயில்டு, ரிசால்வ்ட் எக்ஸ்பிரஷன் டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்ற காலம். ஸோ இது ஏன்னு சொல்லிட்டு பார்க்கணும். டிபார்ட்மெண்ட் ஐடி DEPARTMENT ஐடி. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த டேபிளை மட்டும் ரன் பண்ணுறேன். எம்ப்ளாயிஸ் டேபிளில் டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்குது. ஸோ இது கூட நான் என்ன பண்ணுறேன், ஜாயின் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். கைண்ட் ஈக்குவல் டு இன்னர் INNER. இது கூட எந்த டேபிளில் ஜாயின் பண்ண போகிறேன், டிபார்ட்மெண்ட்ஸ் DEPARTMENTS டிபார்ட்மெண்ட்ஸுன்ற டேபிள் பேஸ்ட் ஆன் தி டிபார்ட்மெண்ட் ஐடின்ற காலம் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். ஒர்க் ஆகணும். ஸோ நமக்கு ஜாயின் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ 2 டேபிளும் ஜாயின் ஆகி எனக்கு இப்போ ஒரு டேபிளாக காட்டுது, பார்த்தீங்களா? தெரியுதா? இப்படி தான் இருக்கும் ஆஃப்டர் ஜாயின். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா எனக்கு எம்ப்ளாயி டேபிளில் இருக்க டேட்டாவுமே வந்துடும், டிபார்ட்மெண்ட் டேபிளில் இருக்க டேட்டாவுமே வந்துடும் ஆஃப்டர் 2 டேபிளும் ஜாயின் ஆனதுக்கப்புறம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் எதில் எம்ப்ளாயி டேபிள் பிலாங் ஆன டேட்டா, எது டிபார்ட்மெண்ட் டேபிள் பிலாங் ஆன டேட்டான்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயி ஐடி இருக்குல்ல, இந்த எம்ப்ளாயி ஐடி, அதுக்கப்புறமா வேற என்ன, லைக் இந்த எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயியோட நேம், அதுக்கப்புறமா டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் டேபிள் பிலாங் ஆனது, இது ஹையர் டேட், அதுக்கப்புறமா டிபார்ட்மெண்ட் ஐடி 2 டேபிள்லையும் இருக்குது, அதை விட்டுடுறேன். அதுக்கப்புறமா சேலரி, இந்த சேலரின்ற காலமும் எம்ப்ளாயிஸ் டேபிளில் பிலாங் பண்ணது தான். அதுவே இது வந்து எம்ப்ளாயி டேபிளோட டிபார்ட்மெண்ட் ஐடி. ஓகே, 2 டேபிள்லையும் ஒரு காமனாக இருக்கிறது டிபார்ட்மெண்ட் ஐடி மட்டும்தான். ஓகே, இது எம்ப்ளாயி டேபிளோட டிபார்ட்மெண்ட் ஐடி. இப்போ இதுவே டிபார்ட்மெண்ட் டேபிள்லேருந்து நமக்கு என்னென்ன கிடச்சிருக்கு, இது டிபார்ட்மெண்ட் டேபிளோட டிபார்ட்மெண்ட் ஐடிப்பா. டிபார்ட்மெண்ட் நேமும் இருக்குது, டிபார்ட்மெண்ட் மேனேஜர் இருக்காரு, அதுக்கப்புறம் லொக்கேஷன் இருக்குது. இது எல்லாம் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளுக்கு பிலாங் ஆனது. ஃபைனா? டிபார்ட்மெண்ட்ஸ் இவங்கெல்லாம் எம்ப்ளாயீஸ். இதுதான் வந்து காமன் காலம். ஓகே, இவர் வந்து காமன் காலம். யார்? இந்த டிபார்ட்மெண்ட் ஐடின்றவன் தான் காமன் காலம். 2 டேபிள்லையும் காமனாக ப்ரெசென்ட் ஆகியிருப்பான். ஓகேவா? இப்படி தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஐ மீன் பண்ணிட்டோம் ஆல்ரெடி, அதோட ரிசல்ட்டு தான். இப்போ எனக்கு இந்த ஜாயின் பண்ண டேபிளில் எனக்கு தேவையான காலம் மட்டும்தான் வேணும்
அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே போடலாம். எனக்கு தேவையான காலம் மட்டும்தான் வேணும் அப்படின்ற போது நம்ம என்னென்ன போடலாம்னா எம்ப்ளாயி டேபிள்லேருந்து எனக்கு எம்ப்ளாயியோட நேம் வேணும். நான் நேம் என்று கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா எம்ப்ளாயி டேபிள்லேருந்து எனக்கு எம்ப்ளாயியோட சேலரி வேணும், அதையும் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும், டிபார்ட்மெண்ட் டேபிள்லேருந்து டிபார்ட்மெண்ட்டோட நேம் வேணும். ஓகே. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் அந்த ஒரு எம்ப்ளாயியோட மேனேஜர் அவங்களோட டீட்டெயில் இருக்குது, அது வேணும். அதுக்கப்புறம் அவங்களோட லொக்கேஷன். அவ்வளோதான். இப்போ இந்த கொரியை நான் ரன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு இந்த கொரி எரர் காட்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் காலம் நேம்ஸ் கொடுக்குறதுக்கு நமக்கு எங்கே என்ன கீவேர்டு, ப்ராஜெக்ட் தான் செலக்ட்ன்ற கீவேர்டுக்கான அர்த்தம். ஃபைனா, மேனேஜர் MANAGER, அதாவது என்னன்னா நம்ம காலமோட பேரை தப்பாக போட்டிருக்கோன்ட்டு சொல்லிட்டு கூட எரர் காட்டுது. புரியுதா? இப்போ நான் இந்த கொரி ரன் பண்ணேன்னா எனக்கு தேவையான காலம்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இதில் எனக்கு இப்போ ஃபில்டர் போடணும் அப்படின்னா என்னென்னா நீங்கள் ஜாயின் கண்டிஷனுக்கு மேலே தான் ஃபில்டரை போட முடியும். டேபிள் நேம், ஃபில்டர், ஜாயின் கண்டிஷன், அதுக்கப்புறம் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஃபைனா, இப்போ நான் இங்கே போய்ட்டு எனக்கு ஃபில்டர் போடுறேன். ஃபில்டரில் எனக்கு என்ன வேணும்னா எனக்கு யாரெல்லாம் சேலரி 70,000க்கு மேலே வாங்குறாங்களோ எனக்கு அவங்களோட டேட்டா மட்டும்தான் வேணும். 75,000க்கு மேலே இல்லை 70 கூட கொடுத்துக்கலாமே, ஏன்னா 62,000 கூட இருக்குது, 68,000 இருக்குது. அதாவது எனக்கு 70,000க்கு மேலே சேலரி வாங்குறவங்களோட டேட்டா மட்டும்தான் வேணும். அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன கொடுக்குறேன், வேர் சேலரி greater than 70,000 கொடுத்துட்டு நான் இந்த கொரியை ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஃபில்டர் ஆகி எனக்கு 70,000க்கு மேலே சேலரி வாங்குறவங்களோட டேட்டா மட்டும்தான் வந்திருக்கு. இப்போது ஒரு 2 டேபிளில் ஜாயின் பண்ணி அந்த 2 டேபிள் ஜாயின் ஆனதுக்கப்புறம் எப்படி அதில் கண்டிஷன் அப்ளை பண்ணுறதுன்றதை பற்றியும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் KQLன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு querying full table with all the columns. அதுக்கப்புறமா selecting only desired columns. இது பார்த்ததுக்கப்புறம் filtering in KQL எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா ஜாயினில் என்ன பார்த்தோம், இன்னர் ஜாயின் பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னும் டைப் ஆஃப் ஜாயின் என்ன இருக்குது, லெஃப்ட்டு, அடுத்து ரைட்டு. இந்த மூணுத்தையுமே இப்போ பார்ப்போம். இது பார்த்துட்டோம். இப்போ லெஃப்ட் ஜாயினும் ரைட் ஜாயினும் பார்த்துட்டு வந்துட்டு அடுத்து என்ன பார்க்கலான்றதை முடிவு பண்ணலாம். இப்போ எனக்கு இங்கே வாங்க 2 டேபிள் இருக்குது. 2 டேபிளில் எனக்கு லெஃப்ட் ஜாயின் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா எம்ப்ளாயி டேபிளில் இருக்க காலம்ஸ், ஐ மீன் இந்த 101, 102, 103 காமன் காலமில் இருக்க இந்த வேல்யூஸ் இங்கே இருக்கிறது மட்டும் தான் எடுத்திருக்கேன். இங்கே 104ன்றதை விட்டுருச்சு, ஒமிட் பண்ணிருச்சு. இங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 104ன்றது வந்திருக்காது. நான் டிபார்ட்மெண்ட் ஐடி செலக்ட் பண்ணுறேன். டிபார்ட்மெண்ட் ஐடி DEPARTMENT. Wait bro, maybe இங்கே செலக்ட் பண்ணதுக்கப்புறமா டிபார்ட்மெண்ட் ஐடி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிபார்ட்மெண்ட் ஐடி 101, 102 2 மட்டும்தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே ஃபில்டர் அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த ஃபில்டரை நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ரன் பண்ணுறேன்.
பார்த்தீங்கன்னா 101 இருக்குது, 102 இருக்குது, 103 இருக்குது. 104 ஒமிட் ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தோன்னா எனக்கு இங்கே இருக்க காமன் டேட்டா என்ன 101, 102, 103. ஸோ இன்னர் ஜாயின் போட்டதுனால எனக்கு இது 2 தான் வந்தது. இப்போ நான் லெஃப்ட் ஜாயினில் போடுறேன். லெஃப்ட் ஜாயினில் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளில் போடுறேன். இன்னர் ரைட் டேபிளாக இந்த எம்ப்ளாயி டேபிளில் போடுறேன். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, லெஃப்ட் டேபிள்னு எதை சொல்கிறேன்? மேலே இருக்க டேபிள் தான் லெஃப்ட் டேபிள். அதை நான் வந்து டிபார்ட்மெண்ட்ஸாக மாற்றுறேன். ஸோ இந்த டேபிளில் நான் எந்த டேபிளில் ஜாயின் பண்ண போகிறேன்? எம்ப்ளாயீஸ் ஆன் டிபார்ட்மெண்ட் ஐடி. அவ்வளோதான். இப்போ எனக்கு 104 வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். கைண்டு வந்து இன்னருன்றதை வந்து மாற்றி லெஃப்ட் ஜாயினாக மாற்றிடலாம். ஓகே, லெஃப்ட் அவுட்டர். ஓகே, லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் கொடுத்தோன்னா எனக்கு 104 வந்திருக்கு. 104க்கு மீதி எம்ப்ளாயி டேபிளில் இருக்க வேல்யூ வந்து நல்லா வந்திருக்கும். ஏன்னா அந்த டேபிளில் 104க்கு வேல்யூ இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எம்ப்ளாயி டேபிளில் 104ன்னு ஒரு வேல்யூ இல்லை. பட் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளில் எனக்கு 3 காலம் இருக்குது. டிபார்ட்மெண்ட் நேம், மேனேஜர் லொக்கேஷனுக்கு வேல்யூ இருக்குது. பட் சேலரி நம்ம எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் எம்ப்ளாயீஸோட நேம் எடுத்திருக்கோம், அது வரல. ஸோ அதுக்கு மட்டும் எனக்கு இங்கே நல் வந்திருக்கு. எம்ப்ளாயி நேம் நல் அண்ட் சேலரி நல். புரியுதா? லெஃப்ட் ஜாயின் இப்படி தான் ஒர்க் ஆகும். ரைட் ஜாயினும் சிமிலராக தான் ஒர்க் ஆகும். பட் நான் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ரைட் ஜாயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து லெஃப்ட் டேபிளாக எம்ப்ளாயீஸ் டேபிளே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ரைட் டேபிளில் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளில் கொடுக்குறேன். கைண்டு வந்து லெஃப்ட் அவுட்டர், லெஃப்ட் அவுட்டர்லேருந்து ரைட் அவுட்டர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும். கொடுத்துட்டு இந்த கொரி ரன் பண்ணிங்கன்னா சேம் உங்களுக்கு சிமிலராக 104 வந்துடும். எப்படி வந்தது? இப்போ ரைட்டை ஜாயின் போட்டிருக்கோம். ஆனால் லெஃப்ட் டேபிள் என்ன? எம்ப்ளாயிஸ். ரைட் டேபிள் என்ன? டிபார்ட்மெண்ட். இப்போ ரைட் ஜாயினோட கண்டிஷன் என்ன? ரைட் டேபிள்லேருந்து எல்லா வேல்யூவும் எடுக்கும். டிபார்ட்மெண்ட் ஐடி பாருங்கள், 101, 102, 103, 104 எல்லாமே எடுக்கும். லெஃப்ட் டேபிள்லேருந்து மேட்சிங் வேல்யூஸ் மட்டும் எடுக்கும். மேட்ச் இல்லாததுக்கு நல்லுன்னு சொல்லிட்டு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டேபிள்லேருந்து மேட்சிங் வேல்யூஸ் எல்லாத்துக்கும் இருக்குது. 103 வரைக்கும் இருக்குது. 104க்கு இல்லை. புரியுதா? 104க்கு இல்லாததுனால எனக்கு என்ன போட்டிருக்கு? நல்லுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அவ்வளோதான். புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் அண்டு குரூப் பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு நான் எம்ப்ளாயிஸ் டேபிளை மட்டும் உங்களுக்கு கொரி பண்ணி காட்டுறேன். இப்போ எம்ப்ளாயிஸ் டேபிளை மட்டும் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிட்டு இந்த வேல்யூவை நான் காப்பி பண்ணிட்டு போகிறேன் இங்கேருந்து. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்துட்டோம், ஜாயின்ஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். அப்படின்னா என்ன? சம், கவுண்ட், மின், மேக்ஸ், இதெல்லாம் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் எது கூட நம்ம யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலான்னு பார்த்தீங்கன்னா, குரூப் பை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது கூட தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு தெளிவாக இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இதை பேஸ்ட் பண்ணுறேன். இப்போது குரூப்பிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி 101 2 வாட்டி இருக்குது, 102 2 வாட்டி இருக்குது, 103 2 வாட்டி இருக்குது. 101ல் மொத்தமாக எவ்வளோ சேலரி வாங்கியிருக்காங்க? 2 பேர் இருக்காங்க, ஜான் சாரா 2 பேரும் சேர்த்து எவ்வளோ சேலரி வாங்கியிருக்காங்க அப்படின்னா, இந்த 101 மட்டும் நான் தனியாக ஒரு குரூப்பில் எடுப்பேன். 101 மட்டும் தனியாக ஒரு குரூப்பில் எடுத்து இந்த 2 சேலரியும் சம் பண்ணுவேன். ஃபைனா? சிமிலராக வேறு என்ன பண்ணுவேன்? இவங்க 2 பேரும் ஒரு குரூப்பில் எடுப்பேன், இவங்க 2 பேரும் ஒரு குரூப்பில் எடுத்துட்டு இவங்களோட சேலரியை சம் பண்ணுவேன். சம் பண்ணிவிட்டு 101க்கு ஒரு வேல்யூ வரும், 102க்கு ஒரு வேல்யூ வரும், 103க்கு ஒரு வேல்யூ வரும். இங்கே டோட்டல் சேலரி எவ்வளோ இருக்குது? 75,000 + 72,000, 1,45,000 ரூபாய். ஸோ சிமிலராக இவங்களுக்கு ஒரு வேல்யூ வரும், இவங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். இப்படி தான் இருக்கும் குரூப் பை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டு. ஃபைனா? ஸோ இதுதாங்க இஸ் குரூப்பிங்.
ஸோ இப்போ நம்ம சம்மு போட்டால் என்ன ஆகும்னா டோட்டல் சேலரி கால்குலேட் ஆகும். மின் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணோன்னா இந்த 2 பேர் சேலரியில் யார் கம்மியான சேலரி வாங்கியிருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கும். சாரா தான் கம்மியாக வாங்கியிருக்காங்க 72,000. மேக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா 2 பேர் சேலரி இருக்குது, யார் அதிகமாக வாங்கியிருக்கா. ஜான் டோ தான் அதிகமாக வாங்கியிருக்காரு, 75,000 வாங்கியிருக்காரு. சம் பார்த்துட்டோம், மேக்ஸ் பார்த்துட்டோம், மின் பார்த்துட்டோம். கவுண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணோம் அப்படின்னா 101ன்ற குரூப்பில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க, 1 2. இந்த ரெண்டுத்தையும் கவுண்ட் பண்ணி உனக்கு ஒரு வேல்யூவாக கொடுக்கும். இதுதான் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். அக்ரிகேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய வேல்யூ இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு ஒரே வேல்யூ தான் வரப்போகுது. எந்த ஃபங்க்ஷன் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, சம் மின் மேக்ஸ் கவுண்ட் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கிடைக்க போகிற வேல்யூ ஒன்றா தான் இருக்கும். ஒரு குரூப்லேருந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். 101ன்ற ஒரு குரூப்பில் 2 பேர் இருக்காங்க, 2 பேரோட சேலரியை கூட்டினா எனக்கு எவ்வளோ வருது, அக்ரிகேட். 2 பேரை கவுண்ட் பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ வருது, ஒரே ஒரு வேல்யூ தான் வரும், அக்ரிகேட். சிமிலராக 2 பேர் சேலரியில் யாரோ ஒருத்தர் தான் அதிகமான சேலரி வாங்க போகிறாங்க, அக்ரிகேட். 2 பேர் சேலரியில் யாரோ ஒருத்தர் தான் கம்மியாக வாங்க போகிறாங்க, அகைன் அக்ரிகேட். அக்ரிகேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ தான் ரிட்டர்னில் வரப்போகுது. இன்புட் எவ்வளோ வேல்யூ வேணால் இருக்கலாம், ரிட்டர்ன் வந்து ஒரே வேல்யூ தான் இருக்க முடியும். அதுதான் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இப்போ இதை வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேக்யூஎல் எண்ட் பாயிண்ட்க்கு போயிட்டு கொரி எடிட்டரில் போய் போட்டு காட்டுறேன். ஸோ எனக்கு இது எந்த டேபிளில் இருக்குது, எம்ப்ளாயீஸ்ன்ற டேபிளில் இருக்குது. ஓகே ஃபைன், எம்ப்ளாயீஸ்ன்ற டேபிள்குள்ளே போகிறேன். அதுக்கப்புறம் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணோன்னா சம்மரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு இருக்குது. சம்மரைஸ் COMMARIZE சம்மரைஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே எதை வச்சு நீங்கள் இதை அக்ரிகேட் பண்ண போகிறீங்க, பை எந்த காலம், குரூப்பிங். சம்மரைஸில் எந்த காலம் வச்சு குரூப் பண்ண போகிறீங்க, டிபார்ட்மெண்ட் ஐடி. 101ன்றது ஒரு குரூப்பு, 102ன்றது ஒரு குரூப்பு, 103ன்றது ஒரு குரூப்பு. ஸோ எந்த காலம் வச்சு நீங்கள் குரூப்பிங் பண்ண போகிறீங்களோ அந்த காலமோட பேரை கொடுக்க போகிறீங்க, டிபார்ட்மெண்ட் ஐடி. இப்போ நீங்கள் உள்ளே போயிட்டு அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பேர் வைக்கணும். நான் என்ன பண்ண போகிறேன், முதல்ல டோட்டல் சேலரி கண்டுபிடிக்க போகிறேன் எல்லா குரூப்லேயும். 101 குரூப்பில் எவ்வளோ இருக்குன்ற. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், சம் ஆஃப் சேலரி, அவ்வளோதான். ஸோ டோட்டல் சேலரி முடிஞ்சிச்சுப்பா. சம் ஆஃப் சேலரி தானே, SALARY. இப்போது நீங்கள் என்ன பண்ணுறேன், இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போது ஒரு குரூப்லேயே எனக்கு எவ்வளோ சேலரி வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். முடிஞ்சது, அவ்வளோதான். ரன் கொரி அண்ட் எக்ஸ்ப்ளோர் தி ரிசல்ட்ஸ் ஹியர். ரன் ஆகிட்டு இருக்குது. இது ரன் ஆனவுடனே எனக்கு தேவையான ரிசல்ட் வந்து எனக்கு இங்கே கிடச்சிரும். இது நெட்வொர்க்கை பொறுத்து ரன் ஆகிறதோட ஸ்பீட் இருக்குது. ஸோ புரியுதா, 101ல் 1,47,000 வாங்குறாங்க, 102ல் 1,80,000 வாங்குறாங்க. 47,000 நான் 45,000 போட்ட மாதிரி இருந்தது. எப்படி 7,000? ஸோ இங்கே 75,000 இருக்குல்ல, சாரி நான் தான் தப்பாக போட்டிருக்கேன். 1,47,000. ஓகே, சிமிலராக 102ன்ற குரூப்பில் எவ்வளோ வாங்குறாங்கன்னு பார்த்துருப்போம். 1,80,000 வாங்குறாங்க. சிமிலராக இங்கே 103க்கு 1,30,000 வாங்குறாங்க. இப்போ இங்கே டோட்டல் சேலரி பார்த்தோமா, அது மாதிரி நம்ம என்னென்ன பார்க்கலாம்னா மினிமம் சேலரி, மேக்ஸிமம் சேலரி எல்லாமே பார்க்கலாம். ஸோ அதையுமே போடலாம். இங்கே இந்த அக்ரிகேட்லேயே நீங்கள் கம்மா போட்டு கீழே வாங்க. இப்போது மினிமம் சேலரி ஈக்குவல் டு மின்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே சேலரி, அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ மேக்ஸிமம் சேலரி மேக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் சேலரியை போட்டு போய்கிட்டே இருக்கலாம். மினிமம் சேலரி முடிஞ்சது, மேக்ஸிமம் சேலரி முடிஞ்சிருச்சு. ஸோ ஆவரேஜ் சேலரி, டிபார்ட்மெண்ட்டில் 2 பேர் சேலரி வாங்கலாங்க, அதோட ஆவரேஜ் எவ்வளோ. இப்போ நானும் 50 ரூபா வாங்குகிறேன், என் கூட இருக்கவனும் 50 ரூபா வாங்குறான். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணால் அதான் ஆவரேஜ். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 100 வரும், டிவைட் பண்ணால் திரும்பி 50 வந்துடும். ஸோ ஆவரேஜ் சேலரி அதுதான். புரியுதா? இப்போ நான் ரன் பண்ணுறேன், எனக்கு எல்லா காலமும் வந்திருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட்டில் டோட்டல் சேலரி 1,47,000 ரூபாய். அதில் அதிகமான சேலரி யார் வாங்குறான்னு பார்த்தோம். கம்மியான சேலரி 72,000 ரூபாய் வாங்குறாங்க ஒருத்தங்க, அதிகமான சேலரி 75,000 ரூபாய். ஃபைனா? அதுக்கப்புறம் அவங்க 2 பேரோட ஆவரேஜ் சேலரி பார்த்தோன்னா 73,000 ரூபாய் பக்கம் வருது. ஸோ அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸை இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம யூஸ் பண்ண ஜாயின்ஸு, அதுக்கப்புறமா அக்ரிகேட்டு, ஃபில்டரு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கொரியாக கூட மாற்ற முடியும். புரியுதா?
அவ்வளோதான் கைஸ். கேக்யூஎல்ல உங்களுக்கு எல்லா கான்செப்ட்ஸையும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ கைஸ். உங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.